சார் நல்லா இருக்கீங்களா? ஏனே இது மறந்துருந்து போல தலை அடிபட்டனால. ஃபிளாஷ்பேக். யார் சத்தியம் தெரியல. பத்திரமா இருந்தா சரி. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால நடந்த ஒரு சோகம் நினைக்கிறேன்டா. சரி என்னண்ணே அதை நம்ம எப்படி தப்பு சொல்றது? அதனால ஏதோ நடந்து போச்சு. காலத்தின் கட்டாயம்னு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மக்கள் பணி செய்ய வந்துட்டு. ஆமா போலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நாகப்பதினியா. ஆஹா, அண்ணனுடைய முகத்துக்கு ஐயா ஜிவிஎம் வந்திருக்கார். ஜிவிஎம் நடிச்ச படமா? டைரக்ட் பண்ண படமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே ஹீரோக்களா ஆக்டர்ஸா வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. அதனால இப்ப வந்து டைரக்டர் வித்தியாசமா ஒரு அப்படி வராங்க. சரி, எத்தனை சொல்லுவ? கௌதம் மேனன் அவர்கள் இயக்கிய படம். நான் தான் சொல்லணுமா? ஈஸினே. ஒரு 6 10. ஏய் என்ன ஏனில போ லிஃப்ட்ல போற. பேசிக்கலி ஐ அம் ஜிவிஎம் ஃபேன். அப்படியே காப்லாம் பாத்தீங்களா? 10 போயிட்டியா? 10 படம்னே. 20 செகண்ட்ல 10. 12 13. சரி, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. சரி போய்ட்டோம். ஸ்டார்ட்டா? ரெடி ஸ்டார்ட். மின்னலே, காக்க காக்க, கர்சனா காக்க ரீமேக், விடிவி ரீமேக், அச்சமன் ரீமேக். ரீமேக்ல பேர சொல்லு. என்ன போங்கா இருக்கு? இருங்க அதெல்லாம் வருவேன். பொன் வசந்தம் ரீமேக், துரு நட்சத்திரம், அப்புறம் வந்து டாமினிக், வேட்டையாட விளையாடு, நடுநிசி நாய்கள். டாமினிக்னா இப்ப மம்முட்டி பண்றாருல அது. அவ்வளவுதான். இல்ல எனக்கு புரியல. விடிவி ரீமேக்னா பேர சொல்லு. யாமவே சேசாவே, சாகசம் சுவாக சாகிப்போ, இதெல்லாம் எட்டோ வெளி போயிருந்து மனசு. என்ன ஸ்கெட்சா? எடுத்துருவே வந்துருச்சு. அவ்வளவுதான். ஏதோ என்னென்னமோ சொல்லி ஏமாத்திட்டேன். அடுத்த சீட்டு எடுங்க. இந்த சீட் எடுக்கலாமா? ஓகே. நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர். இன்றைய குணச்சித்திர நடிகர். நேற்றைய ஹீரோவா? அன்றைய ஹீரோ லிவிங்ஸ்டன் அவர்கள். லிவிங்ஸ்டன் சூப்பர். வாங்கண்ணே. எத்தனை படம் சொல்லுவ? 6 8 9 10. Are you sure? சொல்லி பாப்போம் என்ன பண்றது. சரி சொல்லுங்க. போமா? 10 படம் லிவிங்ஸ்டன் படம். போமா? ஸ்டார்ட். சொல்லாமலே, சுந்தர புருஷன், ஏன் புருஷன் குழந்தை மாதிரி, அண்ணாத்த, சர்க்காரு, கேப்டன் பிரபாகரன், கூடி வந்தால் கோடி நன்மை. அந்த படம் தானே இது? இல்லையா? ஆமா விரலுக்கு வி சேகர் படம். மறந்துட்டேன். 7 படம் தான். அடுத்த செக்மெண்டோட பெயர் இது நல்ல ஒரு ஃபேமஸான பாட்டு தான். ஓகே, இப்படிதான் சொல்றீங்க. ஆக்சுவலா வந்து இந்த வரியில வந்து என்னன்னா, ரொம்ப நாளா நானே வந்து இந்த வரியை தப்பா பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மீம் பார்த்து தான், ஓ இது இந்த வரியை இப்படிதான் பாடணுமா, இதுதானா அப்படின்றத கண்டுபிடிச்சேன். சரி, மேபி இது உனக்கும் அப்படி இருக்கலாம், வாங்குற ஆடியன்ஸுக்கும் அப்படி இருக்கலாம். அதனால இன்னைக்கு ஒரு புது தகவல் தெரிஞ்சுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். சொல்றேன். சொல்லுங்க. ஸ்மூத்தா செல்லும். ஃப்ளாபி தெரியுமா? ஃப்ளாபி டிஸ்க் அவள். நெஞ்சை அள்ளும் டால்பி சவுண்டு அவள். இது வந்து அந்த ஹீரோவோட முதல் படம். இந்த பாட்டு இல்ல எனக்கு புரியுது. ஃப்ளாப்பி இதெல்லாம் வரும். இன்னைக்கு இந்த ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கங்குவா? சூர்யா படம். பூவெல்லாம் கேட்டு பாருல ஏதாவது. இது அவரோட மொதல் படம்னு சொல்லிட்டேன். இப்போ மொதல் படம்னா அது நேருக்கு நேரு. ஆமா. வசந்த் இயக்கத்தில் எல்லாம் தெரியும். அந்த பாட்டு தெரியலையே. இல்லண்ணே நல்லா தெரியுதுண்ணே. ஸ்டெப்பு கூட அவள் வருவாளா? அவள் வருவாளா? இது எப்படி வரும்? ஸ்மூத்தா செல்லும் ஃப்ளாபி டிஸ்க் அவள். ஓகே. நெஞ்சை அள்ளும் டால்பி சவுண்ட் அவள். சாம்பல் மேலே, பூவின் பாதம் கோலம் ஆகிறதே. அவ்வளவுதான். 6 வார்த்தை. யார் ஹீரோ? அஸ்வனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே. ரொம்ப லிமிட்டடா தானே பண்ணிருக்காரு அவரு. சொல்லு என்ன அடுத்த அதான். அது தலைமை எஸ்.ஜே. சூர்யா. மாஸ்டர் தானே? எஸ். அந்தி மாலை நேரம்
ஆற்றங்கரை Very good. ஓரம். சூப்பர். நிலா வந்ததே சாம்பல் மேலே பூவின் பாதம் கோலம் ஆகிறதே. மறுபடியும் மொத படம். ஓகே. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து படத்தை சூப்பரா எடுத்துட்டு போகும். அதனால அது பேர் சப்போர்ட்டிங் கேரக்டர். ஆமா. ஃபன்னு சூப்பரா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர், காமெடி பர்சன். ஆனா இந்த கேரக்டரை வச்சுதான் ஹீரோவை பிடிப்பாங்க. ரெண்டாவது கேரக்டர் ஹீரோவால சமூகத்துக்கும் சில பிரச்சனைன்னு நினைக்கிறவரு. புரியல. ஹீரோவால ஒரு பிரச்சனை, அடுத்தடுத்த சில விஷயங்கள்னால ஹீரோ வந்து பிடிச்சே ஆகணும்னு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். தன்னுடைய சொந்தத்திலேயே ஒரு இழப்பு நடந்திருக்கும் ஹீரோவானால. அவருக்கு தனிப்பட்ட பாதிப்பும் இருக்கும். அண்ணியனா சொக்கன் 65வா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. சாரி சார், அதேதான். ஸோ வேற எப்படி வச்சு சொல்லலாம்னா பார்த்தா அதில் எல்லா கேரக்டரும் குட்டி குட்டி கேரக்டரா இருக்கு. அவர்கிட்ட எல்லா கேரக்டரும் ரெஜிஸ்டர் ஆயிரும். நான் வந்து ராஜு சுந்தரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். சார்லியில துப்புறத கொண்டு வந்திருப்பேன். எது சார்லி துப்பிட்டு போவார்ல, அதுல இருந்து கூட நான் யோசிச்சேன். அவர் அந்த ஒரு சீன்ல மட்டும் தான் கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு, பாம்பு வச்சு கொலை பண்ணுவான் இல்ல அப்படி நினைச்சேன். பட் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, இப்ப நான் சொல்றேன் படம். கண்டிப்பா எனக்கு தெரியாது. அதெல்லாம் அவனுக்கு தெரியுற படம் தான். சரி, முதல் கேரக்டர் இவர் தான் ஹீரோ. ஓகேவா? என்ன SMS ராஜேஷ் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க? இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. ஓகே, இவர் தான் ஹீரோ. ஸோ இவர் வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு இருக்கிற விஷயத்த இழந்துருவார். அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆக சிறந்த முக்கியமான விஷயம். அதை இழந்துருவார். அதை இழந்த ஒரு கேரக்டர், அவர் தான் ஹீரோ கேரக்டர். அந்த இழந்த ஒரு விஷயத்துக்காக இன்னொருத்துக்கிட்ட போய் அதை எனக்கு வேணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாப்புல. அதை கேட்குற கேரக்டர் இன்னொருத்தர் இருப்பார்ல, அதை இவருக்கு கொடுப்பாரு. அதை கொடுக்குற கேரக்டர் தான் இன்னொரு கேரக்டர். ஓகேவா? இன்னொரு கேரக்டர். இது ஹீரோ கேரக்டர்னா சின்ன வயசு கேரக்டர் கிடையாது, கொஞ்சம் ஏஜ்டான ஆளாக தான் இருப்பாப்புல. எந்த கேரக்டர்? ஹீரோ கேரக்டர். ஓகே. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஓகே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். அவனுக்கும் இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பையன் பயங்கரமான பிளே பாயாக இருப்பான். இதுதான் படம். சரி, இது ஒரு ஃபேண்டசியான படம். அது நார்மல் கதை கிடையாது, ரொம்ப ஃபேண்டசியான ஒரு கதை. இந்த மாதிரி கதைலாம் நம்ம லைஃப்ல நடக்காது. ஒரு கேரக்டர் போய் கெஞ்சி கேட்குதுல்ல, கேட்குறாரு ஹீரோ. அந்த கெஞ்சி கேட்குற ஆள் இருக்காருல்ல, அவர் மனித ரூபத்தில் வந்த கடவுள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். சரி, மூணாவது கேரக்டர் சொன்னேன்ல, பிளே பாய் கேரக்டர். அது நடிச்சது யார் தெரியுமா? நீதான். சொல்லி இப்ப வாச்சு சொல்லி தொலை, என்ன படம்னு? வினோதே சித்தம். ஆமா, இவன் நடிச்ச படமே இவனுக்கு தெரியலன்னா வேற என்ன படம் அவனுக்கு தெரியும் சொல்லுங்க? வினோதே சித்தன் ட்ரெய்லர்ல கூட வந்திருப்பான். நீங்க ட்ரெய்லர் வேற போய் பாருங்க. எடிட்டர் அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. என்ன ஒரு மனுஷனுக்கு அதுதான் என்ன உயிரே இழந்துருவாப்ல. ஒருத்தண்ட போய் கெஞ்சுவாப்ல, அவரும் அதை கொடுப்பாப்ல. கொடுக்குறவரும் கடவுள் மாதிரி சொல்லிட்டேன் நானு. கரெக்ட் தானே? நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? நீ பிளே பாய் தானே படத்துல? பிளே பாய்ல இல்ல, நான் இதுல ஒருத்தி ஏமாத்திருவேல. ஆமா. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றது ரெடியா இருப்பேல்ல? சொல்லு, ரெடியா இருப்பே இல்லையா? சரி, ரைட். ஓகே. இதை விட அசிங்கம் வேற ஒண்ணும் கிடையாது நமக்கு. ஐயோ, இப்படி எடுத்து வந்திருக்கேன். என்னவெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்களுக்கு விடையும் அடுத்த கேள்வியும் சொல்ல வேண்டிய நேரம். ஸோ நேற்றைய கேள்விக்கான விடை இப்போ ஸ்க்ரீன்ல தெரியும். அதுதான் உங்களுக்கான விடை. வந்திருக்கும் அதான் அவங்களுக்கான விடை. ஸோ இப்போ அவங்களுக்கான கேள்வி கதாபாத்திரம் என்னன்னா, முதல் கேரக்டரு ஹீரோ, நல்ல வேலைக்காரன், நல்ல மூலக்காரன். அதோட முக்கியம் நல்ல விசுவாசமானவன். ஸோ செய்கிற வேலைக்கு கரெக்டாக இருப்பாப்புல. அதாவது என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பாப்புல.
இதான் ஹீரோ. ரைட்டு. இன்னொரு கேரக்டர், ம். இது வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர், ம். ஒரு காமெடி காமெடி ஆமா அதுன்னு சொல்லிடலாம், காமெடி கதாபாத்திரம். ம். இந்த கேரக்டருடைய பேர் வந்து படத்துல வந்து ஒரு காரோட பேர் இருக்கும். ஆமா, அந்த கார் வந்து இந்த இந்த இயக்குனரோட படங்கள்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா அவ்வளவுதான். இதான் ரெண்டாவது கேரக்டர். நல்லா கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்க. ஆமா. ஸோ இப்போ மூணாவது கேரக்டர் வந்து ஹீரோயின் கேரக்டர். ம். ஸோ வந்து ஹீரோ வந்து ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ ஹீரோ வந்து எப்படி பட்டவராக இருந்தாலும் நாம் வந்து அவரை லவ் பண்ணி நம்ம வந்து அவரை திருத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவங்களும் படங்களில் அந்த படத்தில் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் பல படங்களோட கேரக்டர் இருக்கும். ஆமா. இப்போ சொல்லும் போது தான் முந்தானத்து எபிசோட்ல அப்படிதான் நம்ம வந்து திருச்சிற்றம்பலம்னு சொன்னோம். ஆமா ஆமா. ஆனா அது கீழ கீழே வந்து பார்த்தேன்னா விஐபி, டான், விருமன், டான், அப்புறம் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம். சுப்ரமணியம். ஆனா நாங்க சொன்ன நீங்க சொன்ன எல்லா படமுமே நாங்க சொன்ன கதைக்கும் மேட்ச் ஆகுது. அதனால அன்னைக்கு வந்து எல்லாரும் cheers அப்படின்னு ஆளுக்கு 250. ஆனா திருச்சிற்றம்பலம் யாரும் சொல்லவே இல்லை. சரி பரவாயில்ல. இதனால அவங்க யோசிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தானே அட ஆமால நமக்கும் தோணுச்சு. அதனால நம்ம ப்ளஸ் ஆயிருச்சு. அந்த ஆன்சரை பார்த்ததுக்கு அவங்களுக்கும் தோணி இருக்கு, ஆமாலன்னு கூட தோணி இருக்கும். ரைட். சோ அந்த மாதிரி இப்ப இதுவும் உங்களுக்கு நிறைய படங்கள் தோணி இருக்கலாம். ஆனா என்ன படம்ன்றத இல்ல நான் சொன்ன கேரக்டர் வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. ஓகே ஓகே. தேங்க் யூ. சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். எல்லாமே கங்குவா பாருங்க. நன்றி. பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி, வாட்ச் கங்குவா. காலேஜ் கேண்டீன் லீஸ்க்கு எடுத்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். அது அவுட்.